Taste the Daily. வணக்கம். நியூஜே செய்திகளை வழங்குவதற்காக அருண் ஷியாம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை அவனியாபுரம் வாடிவாசல் அருகே இதய தெய்வம் எம்ஜிஆர் திருவுருவ சிலையை சேதப்படுத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். எம்ஜிஆரின் கொள்கைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த எழுச்செயல் எனவும், சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் அவரது புகழை சிறிதளவும் குறைக்க முடியாது எனவும் புரட்சி தமிழர் அறிக்கை. மதுரை அவனியாபுரம் வாடிவாசல் அருகே அமைக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலையை நள்ளிரவில் சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதற்கு அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கடும் கண்டனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் இழி செயல்களில் ஏற்படும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அதிமுகவினர் கண்டன முழக்கம். புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். அக்டோபர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும், அக்டோபர் 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திலும் எழுச்சி பயணம் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. கோவையில் சுமார் 1,60,00,000 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை துவக்கியும் முடிவுற்ற பணிகள் மக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணிப்பு. கோவை புதூர் பகுதியில் புதிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, சுண்டக்காமுத்தூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 4,13,000 திட்ட மதிப்பீட்டில் மேசை நாற்காலிகள் வழங்கினார். வங்கிகள், காப்பீடுகள், பங்குகள், ஓய்வூதிய நிதிகளில் தொடங்கியுள்ள 1,84,000 கோடி ரூபாய் நிதியை உரியவரிடம் ஒப்படைப்பதற்கான உங்கள் மூலதனம் உங்கள் உரிமை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேட்பாரற்றுள்ள நிதியை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான விழிப்புணர்வு விநியோக செயல்பாடுகளை டிசம்பர் வரை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நேபாளத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து இழப்புகள் மனவேதனை ஏற்படுத்துவதாகவும், இந்த கடினமான நேரத்தில் நேபாள மக்கள் மற்றும் அரசுடன் துணை நிற்போம், நேபாளத்திற்கு தேவைப்படும் எந்தவொரு உதவியையும் வழங்க தயார் எனவும் பிரதமர் மோடி உறுதி. சத்தீஸ்கரின் பஸ்தார் மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் ஆயுதங்களை பயன்படுத்தினால் பாதுகாப்பு படைகள், CRPF மற்றும் காவல்துறை இணைந்து தகுந்த பதிலடி கொடுக்கும். ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுமாறு நக்சல் தீவிரவாதிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் எச்சரிக்கை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 14 வயது சிறுமியை கடத்தி சென்ற இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லுபோன பாட்டிகள் வரை குற்றச்சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். சென்னை வடபழனியில் தனது கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 49 வயதான மளிகை கடைக்காரர் போக்சோவில் சிக்கினார். இந்தியாவிலேயே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் 3ஆம் இடம் பிடித்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்ததை ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. சென்னை வியாசார்பாடியில் 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 61 வயது முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை கண்ணகி நகர் அருகே கையில் கத்தியுடன் குழந்தைகள் உள்ளிட்டோரை மிரட்டிய இளைஞரின் அராஜகத்தை தட்டி கேட்ட பெண்ணின் ஆடையை கிழித்து தகாத முறையில் நடக்க முயன்ற குற்றவாளி சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் மாவட்டம் கவுல்பாளையம் கிராமத்தில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 16 வயது சிறுவன் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக பொதுமக்கள் ஆதங்கம். திருநெல்வேலியில் 2 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த 26 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் வீரப்பம் பகுதியில் 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் அலட்சியமே குழந்தைகள் திருமணம் அதிகரித்திருப்பதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரில் சட்டவிரோதமாக புதுச்சேரியிலிருந்து 302 சாராய பாக்கெட்டுகள் கடத்தி வந்த 3 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் வெளி மாநில சாராயம் கடத்தல் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒடிசாவிலிருந்து சகோதரருடன் கஞ்சா கடத்தி வந்து சென்னை திருவல்லிக்கேணியில் விற்பனை செய்த 17 வயது சிறுவன் 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் சிறுவர்கள் கூட துணிகரமாக குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்ற 4 பேர் சுமார் 2 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் எதிர்கால தலைமுறையினர் போதையின் கோரப்பிடியில் சிக்கி சீரழிவதாக மக்கள் வேதனை. கஞ்சா விற்காத நாட்களே இல்லை, சிறுவர்கள் சீரழியாத நாட்களே இல்லை என்னும் அளவிற்கு ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சமூக சீர்கேட்டின் உச்சம். திண்டுக்கல் புறநகர் பகுதிகளில் இளைஞர்களை குறிவளித்து கஞ்சா விற்பனை செய்த கும்பலிடமிருந்து கஞ்சா, கார், இருசக்கர வாகனங்கள் சிக்கியது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் வடமாநில தொழிலாளியிடம் வழிப்பறி செய்து கொலை செய்து சடலத்தை எரித்து சென்ற கும்பலால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் சரளூர் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கூலி தொழிலாளை அடித்து கொலை செய்த 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் கொள்ளூர் சந்தை அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கொலை, கொள்ளைகள் என குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாட்டை மாற்றியது மட்டுமே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் சாடல். தேனியில் உறவினர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே சொத்து பிரச்சினை காரணமாக உறவினர் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய முதியவரால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை. பொம்னாடி எதுக்கு பேசுங்க?
போடுற மாட்ட மேல சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே காவல்துறை அதிகாரி போன்று உருவெடுத்த 4 பேர் கும்பல் ஒன்று வியாபாரி ஒருவரிடம் இருந்து 62 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓட்டம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தப்பி சென்றவர்களை பிடிக்க முடியாமல் திணறல். தர்மபுரி நகர் அருகே ஒரே நாளில் 3 கோயில்களில் 4.5 சவரன் நகை, உண்டியலில் இருந்த பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்ற கொள்ளையர்களால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தாழம்பூர் பகுதியில் அடிக்கடி இருசக்கர வாகனங்களின் பேட்டரி, பெட்ரோல் திருடப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் செயலிழந்துள்ளதால் துணிகரமாக குற்றங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் 20 சவரன் நகையை காணவில்லை என கூறி கதறி எழுத பெண்ணால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை 20 சவரன் நகை உண்மையாகவே திருடு போனதா என்பது தெரியாமல் குழப்பத்தில் தவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் மாடு திருடும் கும்பல் காவல்துறையினரை இரும்பு ராடால் தாக்கும் அளவிற்கு தைரியம் பெற்றிருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். காவல்துறையின் கண்காணிப்பு முறையில் தேக்கம் மற்றும் அதிகாரிகளின் செயலற்ற தன்மையால் தமிழ்நாட்டில் யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லாததால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே உள்ள சூரப்பட்டு மேட்டு தெருவில் உள்ள நியாய விலை கடையில் காலாவதியான சமையல் எண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. திறனற்ற திமுக ஆட்சி நியாய விலை கடைகளில் தரமற்ற பொருட்களை வழங்குவதாகவும் இதை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்வதில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களை தாக்கிவிட்டு மீன்பிடி உபகரணங்களை பறித்து சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள். படுகாயமடைந்த மீனவர்கள் 11 பேரும் நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்களை பாதுகாக்க ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. எங்கள் போட்டு பழைய போட்டை ஓட்டி இப்படி ஏறி எல்லாரையும் அடித்து, தம்பிக்கெல்லாம் ரொம்ப அடி அதிகம் அடித்து போட்டை பிடிச்சிட்டாங்க. அந்த போட்டை வச்சு 3 போட்டை ஆச்சு. அந்த 3 போட்டை வச்சு என் போட்டை பிடிச்சாங்க. நாங்கள் மீன் பிடிக்க தான் இவ்வளோ தூரம் போகிறோம். ஆனால் அவங்களால இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்கள் போட்டையும் பிடிச்சி வச்சுட்டாங்க, செல்லு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு ஊருக்கு போங்கடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆய்வின் போது இடையூறு செய்த முன்னாள் திமுக நகராட்சி தலைவர் ஸ்ரீதரை நீங்கள் யார், ஏன் சம்பந்தமில்லாமல் குறுக்கிடுகிறீர்கள் என கடுமையாக எச்சரித்த நீதிபதிகள். கொஞ்சம் இருங்க சார். You are not a temple authority. Who are you? Who are you? You are not supposed to talk. Iron pole. கொஞ்சம் இருங்க சார். You are not a temple authority. Who are you? Who are you? You are not supposed to talk. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் அருகாமையில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை அடுத்து நீதிபதிகள் நேரில் ஆய்வு. 100 வருடங்களுக்கு மேற்பட்ட எந்த கோயிலிலும் புதிதாக எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது. அப்படி கட்டுமானங்கள் செய்வதாக இருந்தால் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்துதான் செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையை அறநிலைத்துறையே மீறுகிறது. அறநிலைத்துறைக்காக போடப்பட்ட அரசாணை அவர்களே மீறுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று ஏமாற்றிய செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி. குற்றம் சாட்டப்பட்டவர் அதிகாரத்திற்கு வந்தால் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பார் என்பதால் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என மத்திய அரசு தரப்பு வாதம். தேசிய மருத்துவ ஆணையத்தின் அனுமதி மூலம் 2025ஆம் ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கையில் தமிழ்நாட்டில் 138 இடங்கள் அதிகரிப்பு.
மருத்துவ கல்வி வளர்ச்சிக்கு திமுக அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காதது குறித்தும் மத்திய அரசின் அனுமதியின் பலனை தங்களது சாதனையாக விளம்பரப்படுத்தியதும் ஸ்டாலின் அரசின் அல்ப அரசியல் குறித்தும் கல்வியாளர்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் 90% ஆசிரியர் பயிற்றுனர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் அரசு கல்வி திட்டங்களின் கண்காணிப்பு மற்றும் செயல்பாடு கடுமையாக பாதிப்பு. சிஏஜி அறிக்கையின்படி 18,862 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் போன்ற திட்டங்கள் வெற்றி விளம்பரங்களுக்காக மாணவர்களுக்கு பலனின்றி இருக்கும் அவலம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை உதவியாளர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுவிப்பாளர் பணிகளுக்கு வெறும் 1996 காலி பணியிடங்களுக்கு சுமார் 2,36,000 பேர் விண்ணப்பம். லட்சக்கணக்கான வேலைகள் உருவாக்கப்பட்டதாக ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்யும் நிலையில் குறைந்த காலி பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கானோர் போட்டியிடுவது வேலை கிடைக்காததற்கு சாட்சி என விமர்சனம். சேலம் மின்னாம்பள்ளி பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் தற்கொலை கடிதத்தை மறைத்து எஃப்ஐஆர் பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு உறவினர்கள் தர்ணா போராட்டம். வேலியை பயிரை மேய்ந்த கதையாக மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டிய காவல்துறையே குற்றவாளிகளுக்கு துணை போவதாக பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு. அடிச்சதுனால சூசைட் பண்ணிக்கிட்டு அவனே எழுதி யார் யார் பேருன்ற வரல, எவ்வளவு அமௌண்ட் வரணும், என்ன தேதி வரணும் இருக்குங்க சார். அதுல ஆனா சிஎஸ்ஆர் காப்பியில் பாத்தீங்கன்னா சார் அவன் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி மட்டும் எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க சார். இப்ப நீங்க பாடி வாங்கிட்டு போங்க, பின்னாடி பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க சார். இப்ப வாங்கிட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு அதுக்கு உண்டான நீதி கிடைக்காதுங்க சார். அதனால நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு அந்த நீதி வாங்கி கொடுத்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். தமிழக மின்வாரியத்தின் களப்பிரிவில் 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் 1,850 பேரை மட்டுமே பணிக்கு நியமிக்க அனுமதி தந்ததாக விடியா அரசு மீது மின்வாரிய தொழிற்சங்கங்கள் கடும் அதிருப்தி. வேலை வாய்ப்புகளை அள்ளி வழங்குவோம் என தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதி தந்துவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டு வெற்றி விளம்பரத்தில் மூழ்கி கிடப்பதாகவும் தாக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குருமம்பட்டியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 2,000 வாழைகள் சேதமடைந்ததால் 10 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயி வேதனை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் வேளாண் அதிகாரிகள் பயிர் சேதத்தை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அதிகாரிகள் உதவியுடன் தனியார் ஒப்பந்ததாரர் ஆழ்குழாய் உரைக்கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். தினசரி 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு விவசாயம் அழிந்து பாலைவனமாகிவிடும் என்றும் ஒரு கிராமத்தை அழித்து தண்ணீர் எடுப்பதை நிறுத்த வேண்டும் எனவும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தல். வைகாத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் இளையான்குடி கொண்டு போய் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் அப்படின்ற போது இது எண்ணிக்கை அடங்காதது. கண்டிப்பாக ஆல்ரெடி ஏற்கனவே அரசு ஆய்வுப்படியே எங்கள் ஊரில் தரிசு நிலை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதை எடுத்தாங்கன்னா சுத்தமாகவே பாலைவனமாக மாறிடும். அதனால் எங்கள் ஊரில் விவசாயம் நாங்கள் எங்கள் ஊர் முழுக்க வாழ்வாதாரம் விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு நீங்கள் ஒரு நல்லது பண்ண நினைச்சு தண்ணி எடுத்து போகிறீங்க. அது கடைசியில் இந்த கிராமமே இருக்காது, பாலைவனமாக மாறும். டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள். நானும் டெல்டாக்காரன்தான் என வெற்று வசனம் பேசும் ஸ்டாலின் டெல்டாவை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுத்தார் என மாணவர்கள் கேள்வி. இது தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண்டல் மண்டலமாக அறிவித்தார். தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் நான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மறைமுகமாக அனுமதிக்கிறாரோ என்ற சந்தேகம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடமும் மாணவரிடமும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனை. விடிய அரசின் வேளாண் அதிகாரிகளிடம் தெரிவித்து பயிர்கள் கருகுவதற்கான காரணம் என்ன என்பது கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஏஏ விட்ட சொன்னோம். ஏஏ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சோனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டூரில் உள்ள ஒரு சோனல் ஆஃபீஸர் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த நோயின்னு எங்களுக்கு தெரியல, மண்ணை டெஸ்ட் பண்ணணும், விஞ்ஞானியை வச்சு தான் ஆய்வு பண்ணணும், இது என்ன நோய் என்னென்னு, இதை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருந்த இதையும் எங்களை பீதியை கிளப்பி விட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய மனவேதனையில் இந்த பக்கம் விவசாயிகள் இப்போ இருந்த காசையும் அதில் போட்டு சந்தியில் நிற்கிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் இந்த அரசாங்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர், பர்கூர், சென்னப்பட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கடந்த 1958 வழங்கப்பட்ட நிபந்தனை பட்டாக்களில் உள்ள கட்டுப்பாட்டை நீக்க கோரி விளைநிலங்கள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் திட்டவட்டம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கிராமங்களில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் சுமார் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி நாசம். தங்களின் நீர் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத விடியா ஸ்டாலின் அரசு இருந்தும் என்ன பயன் என விவசாயிகள் கேள்வி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொய்யாமணி பகுதியில் பெய்த மழையால் நீரில் மூழ்கி 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். திறனற்ற திமுக அரசு கால்வாய்களை முறையாக சீரமைக்காததால் மழைநீர் விளைநிலங்களுக்குள் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகள் கடனை உடனே கட்டி கூட்டுறவு சங்கத்தில் கடனை வாங்கி நாங்கள் எல்லாம் விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணி இப்படி முழுசி இப்படி எல்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கு. நாங்கள் இன்சூரன்ஸை கட்டினாலும் இன்சூரன்ஸ் பணமும் எங்களுக்கு வர்றதில்லை. இன்சூரன்ஸ் பணம் வருஷம் கட்டியிருக்கோம், எந்த இன்சூரன்ஸ் பணமும் வர்றதில்லை. நாங்கள் விவசாயிகள் இப்போ பொண்டாட்டி பிள்ளை தாலி பாசையை வச்சு இப்படி விவசாயம் பண்ணி இப்படி வீணாக போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. நெல் கொள்முதல் செய்த மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கொண்டு வந்துள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சிதம்பராபுரம் கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மரங்கள் சேதம். அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த விவசாயிகள். கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாழை இருக்குது சார். ரொம்ப நாசமாக போச்சு. ஒரு விவசாயத்துக்கு ரொம்ப நஷ்டஈடு சின்ன கண்டுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அது அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம்லேருந்து 2 லட்ச ரூபா செலவாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போச்சு. சென்னை அம்பத்தூர் அருகே பைபாஸ் சாலையில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடும் இளைஞரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூரில் இரவு நேரத்தில் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து கடத்தல். அரசு பேருந்து கடத்தப்பட்ட சம்பவத்திலிருந்து விழிக்காத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் அச்சம். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கும் புதிய 250 MBBS இடங்கள், மருத்துவக் கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், ஆய்வகங்கள் இல்லாததால் வீணாகும் அச்சம். கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் 4.5 ஆண்டுகளாக மருத்துவக் கல்லூரிகளில் போதிய பேராசிரியரை நியமிக்காமல் இருப்பதையும் தக்க வைக்க தெரியாமல் ஸ்டாலின் வெற்று காகித ஆட்சி நடத்தி வருவதாக கல்வியாளர்கள் சாடல்.
வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பன உட்பட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். அனைத்து ரேஷன் கடைகளிலும் கழிவறை வசதியை ஏற்படுத்திடு. ஒன்றுபடுவோம். தங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை எனில் மிக பெரும் போராட்டம் நடத்தப்படும் என ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசுக்கு ஊழியர்கள் எச்சரிக்கை. தரமற்ற பொருட்கள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் எங்களுடைய பணியாளர்களின் முக்கியமான கோரிக்கையான ஊதிய நிர்ணயம் கடந்த 2 ஆண்டுகளாக காலக்கெடுப்பில் போடப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த 2 ஆண்டுகள் பெரும் வேதனைக்குரிய நிகழ்வாக பணியாளர்களிடையே உள்ளது. மேலும் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறாத பட்சத்தில் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக மாநில சங்கம் அறிவித்துள்ளவாறு அரியலூர் மாவட்டத்தில் தொடர் வேலைநிறுத்தம் நடைபெறும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்களுடன் சேர்ந்து பள்ளி கேட்டிற்கு பூட்டு போட்டு பெற்றோர் போராட்டம். மழைநீர் தேங்கி உள்ளதால் மாணவர்கள் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக பலமுறை கூறியும் பள்ளி நிர்வாகமும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் இருப்பதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வூதிய குழு அளித்த இடைக்கால அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமைச் செயலகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிக்கு சென்ற அரசு ஊழியர்கள். திமுக அரசு தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்க தலைவர் எச்சரிக்கை. இடைக்கால அறிக்கை என்பது 6 மாத காலத்தை நேரடியாக நீட்டிப்பு கோராமல் இன்னும் கால அவகாசம் கேட்பதற்கு மாற்றுப்பாதை வழியாக புறவாசல் வழியாக செய்யக்கூடிய ஒரு செயல். இது முழுக்க அரசு ஊழியர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல். இது எல்லளவும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த குழு உதவாது என்பதுதான் எங்களோட கருத்து. தமிழகத்தில் மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்த அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக வருவாய்த்துறை உறுதிப்படுத்தியுள்ள தகவலால் பெரும் சந்தேகம். பல ஆண்டுகள் தொடாத கோப்புகள் தேர்தல் நெருங்கும் வேளையில் திறக்கப்படுவது மக்கள் நலனுக்காகவா அல்லது உடன்பிறப்புகளின் நலனுக்காகவா என மக்கள் கேள்வி. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காசநோய் கண்டறியும் கருவிக்கு ICMR அங்கீகாரம். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காசநோயால் பாதிக்கப்பட்டதால் தொற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் பெருங்களத்தூர் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களிலும் மக்கள் அதிக அளவில் குவிந்ததால் கூட்ட நெரிசல். மதுரை மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த ஆட்சியர் அலுவலகம் நோக்கி புறப்பட்ட பொதுமக்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகம். கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வினாடிக்கு 1124 கன அடியாக நீர்வரத்து அதிகரிப்பு. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதுமாக தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்படுவதால் ஆற்றங்கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் வெளி மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிப்பதால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வேதாரண்யம் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தம். மீன்பிடித்த வெளி மாவட்ட மீனவர்களின் படகுகளை பிடித்து ஆற்காட்டு துறைமுகத்திற்கு கொண்டு சென்றதுடன் மீன்பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோடியக்கரை மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாமிநாதபுரத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பதால் விடியா திமுக அரசு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம்.
சார் வரலைன்னா கண்டிப்பா சொல்றேன் சார். நீங்க உள்ள அங்க வந்து பாத்தீங்களா சார்? உள்ள போக முடியுங்க. அடிப்படை வசதி வேண்டும் வேண்டும் வேண்டும். அடிப்படை வசதி வேண்டும் வேண்டும் வேண்டும். அடிப்படை வசதி வேண்டும். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இதற்கு மேலும் அரசு அலட்சியம் காட்டினால் பெரும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என போலீஸ் சமூக நீதி திமுக அரசுக்கு மக்கள் கடும் எச்சரிக்கை. நகராட்சியில் சொன்னாங்க, அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கவும் மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனை 6 மாசமா தொடர்ந்துட்டு இருக்குங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் சித்திரவதைப்பட்டு தான் இருக்கோங்க. ஆனால் ஏன் இங்கே தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க இருக்காங்கங்கிற ஒரு காரணத்துக்காக எதுவும் பண்ண மாட்டேன்றீங்களா? அதுதான் எங்களோட கேள்விங்க. அதுக்காக இன்னைக்கு கருப்பு கொடி கட்டியிருக்கோங்க. இந்த கலெக்டர் சார் வந்து அதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்ற வரைக்கும் நாங்கள் இந்த கருப்பு கொடியை கழட்ட மாட்டோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வரும் குறுகிய பகுதியில் விபத்து ஏற்பட்டதால் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் நின்று 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தொடர் விடுமுறை முடிந்து வெளியூர் செல்ல நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. பேருந்து நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருந்தும் கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் இருந்ததாக பயணிகள் குற்றச்சாட்டு.